என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னாகமம் 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பக்கம் 203 அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலே என்ற இடத்துல நீங்க உங்க பேரை சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும் நீங்க சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. நான் என் பேரை சொல்றேன், நீங்க உங்க பேரை சொல்லுங்க. ட்ரினிட்டா உன் கூடாரங்களும், சாம் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நம் வீட்டை பார்த்து சொல்லுவார். ஆனால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை நம்மளுடைய கூடாரம் அழகுள்ளதா இருக்கணும்? ஹல்லேலூயா. கூடாரம்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் ஒரு கூடாரத்தை பார்த்துருக்குறீங்க? எல்லாருமே பார்த்துருக்குறோம். யாருமே பார்க்கலையா? கை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருமே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒரு கூடாரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஆமா, அப்படி இருக்கும். அது எப்படி ஒரு அழகா இருக்குமா? யோசித்து பாருங்களேன். அது அழுக்காக இருக்கும், டஸ்டா இருக்கும், அதுல தரை இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வசதிகள் குறைவா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அந்த வெளிப்பிரகாரமான அந்த கூடாரத்தை அவர் சொல்லல, அந்த கூடாரத்தில் வாசமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழகா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்து, நம் குடும்பத்தை பார்த்து அவர் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு விலை உயர்ந்த வீட்டில், அடுக்குமாடி கட்டடத்தில், 2 ஃப்ளோர் உள்ள வீட்டில், ரொம்ப அழகா ஃபர்னிஷ் பண்ண அழகான வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த நம்மளை பார்த்து, நம் குடும்பத்தின் அந்த ஒவ்வொரு அங்கத்தினரை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, உங்கள் கூடாரம் அழகானது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம் கூடாரத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. மனுஷங்க பார்வையில விட்டுருங்க, ஆண்டவருடைய பார்வையில உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு, உன்னுடைய குடும்பம் எவ்வளவு அருமையா இருக்கிறது, உன் குடும்பம் பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழுதுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பக்கம் 83 இருக்கு. யாராவது ஒருவர் வாசிங்களேன். நான் மைக்ல வாசிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. ஹல்லேலூயா. இந்த வீட்டில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு வீடாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்துல, கோசேன் நாட்டுல இருந்த இஸ்ரவேலர்களை அவர் விசேஷமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்க வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிசாசு சொல்லுகிறான், நீர் யோபையும் அவனுக்கு உண்டான யாவையும் நீர் வேலி அடைத்து, சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே அப்படின்னு பிசாசு சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய கூடாரத்தை, நம் கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், நம் குடும்பத்தை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த கேப்ல உள்ள நுழையலாம், இந்த வீட்டு
வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், இந்த வீட்டில் இருக்கிற மனுஷர்களை எப்படி கெடுத்து போடலாம், எப்படி இவங்களுடைய சமாதானத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு வகை தேடி எந்த விதத்துல நுழையலான்னு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய இரத்தம் நம்முடைய கூடாரத்தின் மேல் இருக்குமானால், ஹalleluya, அந்த கூடாரம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூடாரமா இருக்கணும். ஹalleluya. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் கூடாரத்தின் மேல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஹalleluya. எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. நன்மையானவைகளை பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தம் எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களை நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக, எங்களை நாச மோசங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் இங்க இருந்தாலும் எங்கள் வீடுகள்ல, ஒவ்வொரு அறைகள்ல, எங்கள் காம்பவுண்ட் வால்ல, எங்களுடைய கேட்ல, எங்கள் நிலை கால்கள்ல, ஒவ்வொரு அறைகளிலும் ஆண்டவரே இரத்தம் பூசப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் வாகனங்கள் மேல சொல்லுங்க, வாகனங்கள் மேல, ஒருவேளை அது சைக்கிளா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் கால்கள் செருக்காமல் எங்களை வலுவாது பாதுகாக்கிற தேவனே, எங்கள் கூடாரத்தின் மேல, எங்களுக்கு உண்டானவைகள் மேல தேவரே உம்முடைய இரத்தத்தை நீர் தெளித்து யோபையும் அவனை உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்தது போல நீர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே, நாங்க எடுக்கிற முயற்சிகளோ, நாங்கள் எங்கள் ஜெபமோ அல்லப்பா. உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒரு பரிசுத்த பாதுகாப்பு, பரிசுத்த பாதுகாப்பு எங்கள் குடும்பங்கள்ல இறங்குவதாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. நம்முடைய வீடு இருக்கணும். ஹalleluya. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 9:17. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். எங்கெல்லாம் அந்த மேகம் போகுதோ அங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் போவார்கள். மேகம் அப்படியே தங்கி இருந்தா அங்கேயே இருந்துருவாங்க. மேகம் எழுந்து புறப்பட்டது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் அவங்களுடைய பிரயாணத்தை கண்டினியூ பண்ணுவாங்க என்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எதை குறிக்கிறது? ஒரு வழி நடத்தின ஒரு மேகம். ஹalleluya. வழி நடத்தப்படுகிற ஒரு கூடாரம். நம் தேவனால் வழி நடத்தப்படணும். ஹalleluya, ஹalleluya. நம்ம தேவனால் வழி நடத்தப்படும் பொழுது ஒருவேளை நமக்கு எதிராய் பிசாசானவன் பல வழிகளை, பல பிரச்சனைகளை, வலைகளை விரித்திருந்தாலும் கர்த்தர் நலமாய் நடத்துவார். ஹalleluya. அது ஒரு யோர்தானுக்கு போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலையும் வழி திறப்பார். ஹalleluya. செங்கடலிலும் வழி திறப்பார். நமக்கு முன்பாக எரிகோ கோட்டை போல சுவர் அடைப்பட்டு இருந்தாலும் அதையும் உடைத்து வழி திறப்பார். ஒரு பெரிய பர்வதம் போல இருந்தாலும் அவர் மலைகளை சடுதியாய் பெயர்க்கிறவர். அவர் வழி நடத்தணும். ஹalleluya, ஹalleluya. இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? யோபின் கூடாரத்தின் மேல கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் வீட்டுல ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. ஆனா அதே இரவு தேவனும் ராஜாவின் மூலமாக மொர்தெகாய்க்கு ஒரு வழியை திறந்தார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவருடைய ரகசிய செயல், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்ம கூடாரத்தின் மேல இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தருடைய புத்திரர் என்று சொல்லும்போது யோசித்து பாருங்க, அவருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு என்ன குறை, என்ன தேவை? ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹalleluya. நமக்கு தெரியாது நமக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருக்கு,
என்ன போராட்டம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம், ஆனால் அவர் நேர்வழியாய் நம்மை நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. நாம் தாபரிக்கும் தேசத்துல நம்மளை கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற மேகம் எங்கள் கூடாரங்களில் மேல் இருப்பதாக. சொல்லுங்க, எங்களை வழி நடத்துகிற மேகம் எந்த பாதையில போகணும், எந்த நபரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும், ஆண்டவரே எந்த டிசிஷனை எடுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த கோர்ஸை செலக்ட் பண்றதா, இந்த காலேஜை நாங்க செலக்ட் பண்றதா தெரியலையே, குழப்பமா இருக்கிறதே. இந்த வேலையில கண்டினியூ பண்ணலாமா, இல்ல நான் இன்னொரு வேலைக்கு நாம ட்ரை பண்ணலாமா, இந்த சிட்டிக்கு மூவ் பண்ணலாமா, இப்படிப்பட்ட பலவிதமான குழப்பங்கள் மத்தியில இருக்குமானால் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் நேர்வழியாய் நீர் நடத்துவீராக, செம்மையான பாதையை காட்டுவீராக. வழி இதுவே என்ற சத்தம் காதுகளில் தொனிப்பதாக. ஆண்டவரே, தேவையற்ற பாதைகளை எங்களுக்கு அடைத்து போடுவீராக. சொல்லுங்க, தேவையில்லாத கதவுகள் அடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நீர் நியமித்த அந்த கதவு மாத்திரம் எங்களுக்கு திறப்பதாக. சொல்லுங்க, நாங்கள் தேவையற்ற வழியிலெல்லாம் ஆண்டவரை சுத்தி மோதி அடிபட்டு அலசடிப்பட்டு ஆண்டவரை கஷ்டப்படாம எங்களை நேர்வழியாய் நடத்துங்கப்பா. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துங்கப்பா. ஆண்டவரை, தீய நண்பர்களோடு ஆண்டவரை துர்மார்க்கமான வழியில சென்று விடக்கூடாது. பெற்றோர் ஜெபிங்க, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக. ஒருவேளை வாலிப பேர பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரை, துன்மார்க்கமான வழி வேண்டாம் ஆண்டவரே, துன்மார்க்கமான வழி வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தின் வழி வேண்டாம்பா, இச்சையின் வழி வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக சிநேகம் வேண்டாம்பா. எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக. நாங்கள் தாபரிக்கும் தேசத்துல எங்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இன்னொரு கூடாரத்தை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 4:17 மற்றும் 21. சிசரா கால்நடையாய் கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஆமென். இது ஒரு சத்துருவை முறியடிக்கிற ஒரு கூடாரமா இருக்கிறது. ஹalleluya. யாகேலுடைய கூடாரத்திற்கு சிசராவாகிய அந்த சத்துரு வரும் பொழுது சத்துருவை அடையாளம் கண்டுபிடித்து அவனை முறியடிக்கிற ஒரு கூடாரத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹalleluya. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு யுத்தம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆவிக்குரிய பார்வையில நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நம் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், நம் கூடாரத்துல எப்படி உள்ள நுழையலாம் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யுத்தம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. யாகேலின் கையில ஒரு ஆயுதம் இருந்ததுனால அவர்களால அந்த சிசராவை முறியடிக்க முடிந்தது. ஹalleluya. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் என்றதுனால நான் அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன். இன்றைக்கு சத்ருவை முறியடிக்கிற ஒரு கூடாரமா இருக்க வேண்டுமானால் நம் கைகள்ல ஆயுதங்கள் தேவை. ஹalleluya, ஹalleluya. சத்ரு கடைசி நாட்கள்ல பிள்ளைகளை குடும்பத்துல எப்படி நுழையலாம், எப்படி போராட்டங்களை கொண்டு வரலாம் யோசித்து கொண்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம கையில ஆயுதம் இல்லாம எப்படி நீங்கள் சத்ருவை மேற்கொள்ள முடியும்? நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும் பொழுது அன்றைக்கு பார்க்கிறோம், ராஜாவை தவிர ஜனங்கள் ஒருத்தர் கையிலும் ஆயுதம் இல்லாமல் போனது. ஆயுதமே இல்லாம எப்படி யுத்தத்துக்கு போக முடியும்? இன்றைக்கு
இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறதே. நம் பிள்ளைகளை எப்படி கெடுக்கலாம், அவங்களோட வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை நிந்தைக்குள்ளாக்கலாம், எப்படி இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க விடாம இவங்களை கஷ்டப்படுத்தலாம், ஒடுக்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது, நம்ம ஆயாசமாய் தூங்கினால், ஜெபிக்காமல் இருந்தால், கையில் ஆயுதம் இல்லை என்றால், ஆயுதம்னு சொல்றீங்களே, கத்தியா எங்க வீட்டுல இருக்கிறதே, அருவாளா இருக்கிறதே, அது இல்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, சத்திய வசனமாகிய பட்டயம், தலை சீராவாகிய வேத வசனம், அதை வாசித்திரலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் அந்த வசனம் இல்ல, அதற்கப்புறம் வருகிற ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கு பாருங்க. நீங்கள் எதிர்க்கவும், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை, ஹல்லேலூயா, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயுதம், பாதரட்சை, ஹல்லேலூயா. இன்னும் பார்க்கும் பொழுது கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், இவைகளெல்லாம் இல்லை என்றால் சத்ரு நம்மளை ஈஸியா முறியெடுத்துருவானே. சத்ரு ஈஸியா கூடாரத்தை ஒன்றும் இல்லாமல் மண்மேடாய் போட்டுருவானே. நீங்கள் இன்றைக்கு ஆயுதங்களை தரித்தவர்களாய், ஹல்லேலூயா, சத்ருவை முறியடிக்கிற ஒரு பெண்ணாய், ஒரு தாயாய், ஒரு சகோதரனாய், ஒரு தகப்பனாய் நீங்க எழும்பும் பொழுது, ஹல்லேலூயா, நம் தேசம், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? உன்னத பாட்டுல ஒரே ஒரு வசனம் இருக்கிறது, அதை மட்டும் வாசித்திரலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும், குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளாய் இருக்கிறார்களே, எதுவும் அறியாமல் இருக்கிறார்களே. நம்முடைய குடும்பமாகிய அழகான அந்த திராட்சை தோட்டம் கெடுத்து போடுகிற குழி நரிகளை நம்ம அடையாளம் கண்டு அதை முறியடிக்கிற போர் வீரர்களாய் இன்றைக்கு எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இருக்கிறதா? நம்ம இடத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா? நீங்கள் போர் செய்ய நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. இன்றையோட தேவை, இன்னைக்கு என்னுடைய காரியம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய காரியம், இப்படியே நீங்க சொல்லிக் கொண்டு இருந்தா உங்களுடைய குடும்பம் காக்கப்படுமா? நீங்கள் ஜெபிக்க இல்லை என்றால் யார் ஜெபிப்பாங்க? நீங்க போருக்கு நிற்கல என்றால் உங்கள் குடும்பத்திற்காக பூவும் பிஞ்சுமா இருக்கிற அந்த தோட்டத்துல பிசாசானவன் நுழைந்து கனிகளை தீட்டுப்படுத்திடுவானே. இன்னைக்கு நீங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே எங்கள் தோட்டத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற திராணியை எங்களுக்கு தருவீராக. ஆவியில அடையாளம் கண்டுபிடிக்கிற பிசாசு நுழையும் பொழுது, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, ஒருவேளை குடும்பத்தினர் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக நுழையும் பொழுது அதை அடையாளம் கண்டுபிடித்து, யாகேல் ஒரு கூடார ஆணியை வைத்து அவனை முறியடித்தது போல உம்முடைய வசனங்களை வைத்து, ஆவியின் பட்டயத்தை வைத்து நாங்கள் முறியடிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருவீராக. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. பிசாசு நுழையும் பொழுது அதை ஐடென்டிஃபை பண்ண, அதை பகுத்தறிய எனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவீராக. சில நேரம் நம்ம மூலமாகவே பிசாசு நுழைவான். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கோபம், எரிச்சல், நம்முடைய காரியங்கள்னால, நம்முடைய வார்த்தை மூலமாவே பிசாசு நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறானே. அந்த நேரத்தில் ஆண்டவரே பொறுமையா இருக்க, அந்த பிசாசை நாங்கள் மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. பிசாசை மேற்கொள்ளுகிற கூடாரமாய் எங்கள் கூடாரம் இருப்பதாக. ஆண்டவரே பிசாசுக்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்தினால இடமில்லை எங்களிடத்துல, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இடமில்லை, இயேசுவின் நாமத்தினால அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துல பின்பகுதியை மட்டும் வாசிக்கலாம். யோவான் 12:3 வசனத்தின் பின்பகுதி. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஹவுஸ். ஹalleluya. ஒரு நறுமணம் வீசுகிற ஒரு வீடு. ஹalleluya. நம்முடைய வீடும் அப்படி இருக்கணும். ஹalleluya. நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் 25ஆம் வசனம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். பார்க்கிறோம், யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் தகப்பன், என் வாசனையை கெடுத்துட்டீங்களே, என் பேரை கெடுத்துட்டீங்களே, என்னுடைய மதிப்பை கெடுத்துட்டீங்களே. ஒருவேளை நீங்க கூட அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்திருக்கலாம். என் பிள்ளைகளினால, ஒருவேளை என்னுடைய கணவனால, என்னுடைய தவறான முடிவுகள்னால என்னுடைய பெயர் பாதிக்கப்பட்டிருச்சு. குடும்பத்துல நான் நிந்தைக்குள்ளாயிட்டேன், என்னுடைய பெயர் தலைகுனிந்து விட்டதே. இதுல சொல்லப்பட்டது போல வாசனையை கெடுத்து விட்டீர்கள். ஒருவேளை பிள்ளைகள்னால, சில பிரச்சனைகள்னால நீங்க ஒருவேளை தலைகுனிந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் யோவான்ல வாசிக்கிறது போல அந்த வீடு தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று சொல்லது போல அப்படிப்பட்ட சூழ்நிலையை யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 4 நாள் ஆயிற்றே நாருமே, லாசரு கல்லறையில நாருமே என்ற ஒரு சிச்சுவேஷன் தான். ஆனா அதே நாற்றம் எடுக்கிற சிச்சுவேஷனை ஆண்டவர் பாருங்க, தைலத்தின் பரிமளத்தினால் அந்த வீடு முழுவதும் நிறைந்திருக்கிற மாதிரி அப்படியே தலைகீழாய் மாற்றக்கூடுமானால் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம யாருடைய சந்ததியா இருக்கிறோம்? யாக்கோபுடைய சந்ததியா இருக்கிறோம். ஹalleluya. லேவி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சந்ததி. ஹalleluya. ஒரு நாள் அவங்க பேரை கெடுத்தாங்க, ஆனால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி போட்டு ஹalleluya தலையை உயர்த்தின தேவன். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் அப்படி தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹalleluya. நம்மை குறித்து பேசின வார்த்தைகள் எல்லாம் மறக்கும்படி ஹalleluya இவர்களா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் நம் தலைகளை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் வீடு தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. எங்கள் வீட்டுல எங்களை குறித்து பேசப்பட்ட எல்லா துர்ச்செய்தியும் மறக்கடிக்க செய்யத்தக்கதாய் எங்கள் வீட்டுல பெரிய அற்புதங்களை, பெரிய மாறுதல்களை நீர் கொண்டு வருவீராக. ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த உபவாச நாளில் ஆண்டவரிடத்துல தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவரை தேட ஒருமுகப்பட்டால் அந்த தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக பேசின எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே தலைகீழா எழுத போகிறீங்க. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அது தலைகீழாய் மாற போகிறது. ஒருவேளை கடன்னால, ஒருவேளை உங்கள் பெயர் கெட்டு போயிருக்கலாம். கடனுக்கு மேல கடன், இவங்க கிட்ட கொடுத்தா திரும்ப வராது, இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒருவேளை உங்கள் குடும்பத்தினர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க கடன் கொடுக்கிறவர்களா உங்களை மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை. ஹalleluya. இனி நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள். இயேசுவின் நாமத்தினால வாலாகாமல் தலையாவீர்கள். ஆண்டவரே ஏற்ற காலத்துல ஆண்டவரே இவர்கள் தலைகளை உயர பண்ணுவீராக, தலைகளை உயர பண்ணுவீராக. பிள்ளைகள் நிமித்தம் எங்களா துக்கத்தை ஆண்டவரை நிந்தை அனுபவித்தார்களோ எல்லா தேசத்திலும் இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. ஆண்டவரை குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.